அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நிறைய நண்பர்கள் கேள்வி கேட்கறது, எனக்கு லாட்டரி யோகம் உண்டா, லாட்டரி சீட்டில் எனக்கு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது நிறைய நண்பர்களோட கேள்வியா இருக்கு. முதல்ல ஒருத்தருக்கு லாட்டரி சீட்ல யோகம் கிடைக்கணும் அப்படின்னா, ஒரு ஜாதகத்துல 2ஆம் பாவம், 5ஆம் பாவம், 8ஆம் பாவம், 11ஆம் பாவம், இந்த 4 பாவங்களுடைய தொடர்பு கண்டிப்பா இருக்கணும். 2ஆம் இடம், 5ஆம் இடம், 8ஆம் இடம், 11ஆம் இடம் தொடர்பு ஒரு ஜாதகத்துல இல்லாம அவருக்கு பெருசா லாட்டரி யோகம் கிடைக்காது. 2ஆம் இடங்கிறது ஒருத்தருக்கு பணவரவை ஏற்படுத்தக்கூடிய பாவம், அதாவது சொத்தா இல்லாம பணமா கிடைக்கக்கூடிய பாவம் 2ஆம் பாவம். 5ஆம் பாவம் அப்படிங்கிறது லாட்டரியை குறிக்கக்கூடிய பாவம் 5ஆம் பாவம். 8ஆம் பாவங்கிறது ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பொருளாதார வரவுன்னு சொல்லக்கூடியது 8ஆம் பாவம். 11ஆம் பாவம் எந்த ஒரு விஷயத்திலையும் லாபம் அடையணும் அப்படின்னா 11ஆம் பாவம் சம்மதம் இல்லாமல் லாபம் கிடைக்காது. அப்போ ஒருத்தருக்கு 2ஆம் பாவம், 5ஆம் பாவம், 8ஆம் பாவம், 11ஆம் பாவம் தொடர்பு உங்க ஜாதகத்துல ஏதேனும் ஒரு விதத்துல இருந்தால் அவர் கண்டிப்பா லாட்டரி யோகம் உண்டு. இதுல இன்னொன்னு, லாட்டரி சீட்டு எடுக்கக்கூடிய நாள் உங்களுடைய நட்சத்திர பச்சின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது ஜோதிடத்துல பஞ்ச பச்சி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. 5 விதமான பச்சி இருக்குது. அதுல உங்களுடைய பட்சி படுப்பட்சி அல்லாத நாட்களா இருப்பது ரொம்ப நல்லது. உங்களுடைய நட்சத்திர பட்சி படுப்பட்சி இல்லாம அரசுலயோ ஊனுலயோ இருக்கக்கூடிய நேரத்துல கட்டாயம் அந்த லாட்டரி எடுக்கக்கூடிய நேரம் அரசா இருக்கணும் அல்லது ஊனா இருக்கணும். அப்படி இருந்தா அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு லாட்டரி சீட்ல ஒரு பெரிய அதிர்ஷ்டம் உண்டுங்கிறது ஜோதிட விதி. அப்போ உங்களுடைய ஜாதகத்துல 2ஆம் பாவம், 5ஆம் பாவம், 8ஆம் பாவம், 11ஆம் பாவம் தொடர்பு இருக்கான்றத முதல்ல பார்க்கணும். உங்களுடைய நட்சத்திர பட்சி எந்த நாள்ல நல்ல நிலையில இருக்குதுங்கிறத பார்த்து அன்றைய நாள்ல நீங்க எடுக்கக்கூடிய லாட்டரிக்கு கட்டாயம் ஒரு யோகம் உண்டு. 2, 5, 8, 11 கூடியவர்களுடைய தசா புத்தியும் கண்டிப்பா சம்மதிக்கும். அப்படி இருந்தா அவர்களுக்கு லாட்டரியில் பெரிய ஒரு அதிர்ஷ்டம் கட்டாயம் இருக்குங்கிறது ஜோதிட விதி. உங்க ஜாதக ரீதியாக ஏதேனும் சந்தேகம் இருந்தா என்னோட நம்பருக்கு உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் அனுப்பி உங்களோட கேள்வியை கட்டாயம் கேட்கலாம். நன்றி, வணக்கம்.